வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய இணையமைச்சரை நீக்க கோரி 2வது நாளாக பார்லிமென்டில் அமளி. தொடர் கூச்சல் குழப்பத்தால் அடுத்தடுத்து ராஜ்யசபா ஒத்திவைப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவிப்பு. அலுவல் ஆய்வு கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. கருணாநிதிக்கு வசதி செய்வது குறித்து சஸ்பென்ஸ் நீடிப்பு. விளையாடும் போது கிரிக்கெட் பந்து தாக்கியதில் மரணமடைந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸின் உடல் அடக்கம். வீரர்கள் கண்ணீர் அஞ்சலி. விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய மத்திய அமைச்சரை நீக்க கோரி பார்லிமென்டில் 2வது நாளாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. டெல்லி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நிரஞ்சன் ஜோதி முறைகேடாய் பிறந்தவர்களையா ஆட்சியில் அமர்த்தப் போகிறீர்கள் என்று காங்கிரசாரை தரக்குறைவாக விமர்சித்தார். இப்பிரச்சனையை பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் செவ்வாயன்று கிளப்பியதால் ராஜ்யசபா நாள் முழுக்க முடங்கியது. தான் பேசிய பேச்சுக்காக பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கோரிய போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியே தீர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதனன்று லோக்சபா கூடியதும் இப்பிரச்சனையை காங்கிரஸ் சபை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிளப்பினார். பிரதமர் சபைக்கு வந்திருப்பதை கிண்டலாக குறிப்பிட்ட கார்கே நிரஞ்சன் ஜோதி பேச்சுக்கு மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பிறகு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்ய வேண்டும் என கோஷமிட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சமரசப்படுத்த முயன்று தோற்றுப்போன சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் சபை ஆவணங்களை அலசினால் பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்களது பொது வாழ்வில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருப்பது தெரியவரும் என்று கூறிவிட்டு சபையை சிறிது நேரம் ஒத்திவைத்தார். எதிர்க்கட்சியினரின் கடும் கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியிலும் பிரதமர் மோடி சில ஆவணங்களில் கையெழுத்திட்டபடி இருந்தார். ராஜ்யசபாவிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி விவகாரத்தை கிளப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டனர். நிரஞ்சன் ஜோதியை நீக்குவதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்யும் வரை சபையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் சபை அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. தமிழக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் புதனன்று காலை நடந்தது. கட்சி கொறடாக்களான அதிமுக மனோகரன், திமுக சக்கரபாணி, தேமுதிக சந்திரகுமார் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்ட முடிவில் சபாநாயகர் தனபால் வெளியிட்ட அறிக்கையில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான வியாழனன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு 2014-2015 ஆண்டுக்கான 2வது துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து வெள்ளியன்று சட்டசபை நடக்கவுள்ள நிலையில் சனி, ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று துணை பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதம், ஓட்டெடுப்பு நடக்கிறது. ஜெயலலிதா பதவியிழந்த பின்னர் முதன்முறையாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கும் கூட்டம் இது. இதற்கு முன்னர் பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது சட்டசபை கூட்டம் நடக்கவில்லை. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு பின்னர் சபைக்கு வராத எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் சபைக்கே வராத திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபை 3 நாட்கள் மட்டுமே நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டசபை அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து திமுக, தேமுதிகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சியினர் 3 நாட்கள் மட்டுமே குளிர்கால கூட்டத்தொடர் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டு 7 நாட்கள் என்று சொல்லி கடைசியாக குறைந்தது 5 நாட்களாவது இந்த அவையை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அந்த கோரிக்கை அனைத்து எதிர்க்கட்சிகளும் அந்த கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக இது பெயரளவிற்கு ஏதோ பத்திரிகைகளும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்களே என்பதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டமாகத்தான் இதை தேமுதிக பார்க்கிறது. மேலும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொடுத்தால் அந்த துறைக்கு சென்று அந்த துறைக்கு அந்த தீர்மானங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பதில் வந்ததற்கு பிறகுதான் எடுக்கப்படும். ஆனால் எங்களிடத்தில் பேரவைத் தலைவர் சொல்கிறார், நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுங்கள், முடிந்தால் எடுக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கூட்டமாக நடத்துவதற்குத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கூட்டம், பெயருக்கு 3 நாள் என்று சொன்னால் கூட ஒரே ஒரு நாள் மட்டுமே விவாதம் நடத்தக்கூடிய அளவிலே இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று
சொல்லி நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். இதுதான் அலுவல் ஆய்வு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு. நாங்கெல்லாம் குறைந்தது 10 நாட்கள் நடத்த வேண்டும். தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது, அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே பேரவைத் தலைவர் அவர்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை 3 நாட்கள் தான் பேரவை நடைபெறும் என்று சொன்னார்கள். சபையை குறைந்தது புதன்கிழமை வரையாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். 5 நாட்களாவது. நாங்கள் எவ்வளவோ கேட்டும் பேரவைத் தலைவர் அதுக்கு அனுமதி கொடுக்காதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எனக்கு இருக்கை வசதி செய்து கொடுத்தால் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற சபாநாயகர் அதை பற்றி பேசல, அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். முதல்வராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் தற்போது 3 நாட்கள் மட்டுமே கூட்டம் நடப்பதால் எதிர்க்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் பந்து தாக்கி இறந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸின் உடலடக்கம் சொந்த ஊரில் நடந்தது. ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸ் கடந்த மாதம் 25ஆம் தேதி சிட்னியில் நடந்த உள்ளூர் போட்டியில் விளையாடிய போது சியானா பேட் வீசிய பவுன்சர் பந்து தலையில் தாக்கியது. கோமா நிலைக்கு சென்ற பிலிப் ஹியூக்ஸ் நினைவு திரும்பாமலே சிட்னி மருத்துவமனையில் 27ஆம் தேதி இறந்தார். அவரது இறுதிச் சடங்கு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள பிலிப்ஸின் சொந்த ஊரான மேக்ஸ்பில்லியில் புதனன்று நடந்தது. முன்னதாக மேக்ஸ்பில்லி ஹைஸ்கூலில் இறுதி அஞ்சலி வழிபாடு நடந்தது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மைக்கேல் கிளார்க் மற்றும் சக வீரர்கள், முன்னாள் வீரர்கள் என 100கணக்கான கிரிக்கெட் வீரர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் என 5000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இரங்கல் செய்தியை படித்தபோது மைக்கேல் கிளார்க் கண்ணீர் விட்டு அழுதார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அணியின் இயக்குநர் ரவி சாஸ்திரி, வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிரையன் லாரா உள்ளிட்ட வெளிநாட்டு வீரர்களும் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். மேக்ஸ்வில்லி தெருக்கள் வழியாக கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது மேக்ஸ்வில்லி நகரைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டர் மூலமாக பிலிப் ஹியூக்ஸுக்கு அஞ்சலி செலுத்தினார். தனது ஆட்டத் திறனால் உலகெங்கும் ரசிகர்களின் மனதை ஹியூக்ஸ் கொள்ளை கொண்டதாக புகழாரம் சூட்டினார். 25 வயது நிரம்பிய ஹியூக்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்காக 26 டெஸ்ட், 25 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 5 சதங்கள், 11 அரை சதங்களை அடித்துள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி தமாக சார்பில் தஞ்சையில் டிசம்பர் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமாக தலைவர் வாசன் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்டுவதை தடுக்கவும், விவசாயிகளுக்கு உரம் தாராளமாக கிடைக்க வழி செய்யவும் தஞ்சையில் டிசம்பர் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்த வாசன், சட்டசபையில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டும் திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு அரசு மானிய விலையில் அளிக்கப்படும் உரம் மற்றும் ஈடுபொருட்கள் உரிய நேரத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் தஞ்சாவூர் ரயில் நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நாளை துவங்க இருக்கின்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளுக்கும் மக்கள் நலன் குறித்து விவாதிக்க உரிய வாய்ப்பையும் நேரத்தையும் அளித்து மக்களின் எண்ணங்களை அரசாங்கம் சட்டமன்றத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனது அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வாசன் வாழ்த்து தெரிவித்தார். உட்கட்சி தேர்தல் முறைகேட்டை கண்டித்து விழுப்புரம் திமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட திமுக உட்கட்சி தேர்தல் கலைஞர் அறிவாலயத்தில் நடந்தது. 13 ஊராட்சி ஒன்றியங்கள், 2 நகராட்சிகளுக்கான தேர்தல் இங்கு நடந்தபோது மாவட்ட செயலாளர் பொன்முடி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் கலைஞர் அறிவாலயம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அநாகரிகமான முறையில் தேர்தலை நடத்துகின்ற இந்த ஆணையாளர்களை கண்டித்து மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகத்தை கண்டித்தும் இந்த பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறோம். இது சம்பந்தமாக இன்று இரவு எங்களுடைய தலைமைக்கு
நாங்கள் புகார் தெரிவிக்க இருக்கிறோம். திமுகவினரின் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் தாலுகா போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போகச் செய்த பின்னர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதிய ரேஷன் கார்டு தர 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்ட வழங்கல் பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் வலசையூர் மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் புதிய குடும்ப அட்டை பெற கடந்த 2013ஆம் ஆண்டு விண்ணப்பித்தார். வட்ட வழங்கல் அதிகாரி சுந்தரியை அணுகிய போது அவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். ஓராண்டாக அலைந்து திரிந்த சுரேஷ் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சுரேஷ் சுந்தரியிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அதிகாரி சுந்தரியை கைது செய்தனர். புதிய ரேஷன் கார்டு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் தீராத தொல்லை தந்து பொதுமக்களை கடித்து குதறிய 15க்கும் மேற்பட்ட குரங்குகளை வனத்துறையினர் சிறைப்பிடித்தனர். திருச்சி மாநகராட்சி 36வது வார்டு பொன்மலைப்பட்டி அடிவார பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் குரங்குகளின் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தனர். பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் சாலையில் நடந்து செல்லும் பெரியவர்கள் வரை யாரையும் விட்டு வைக்காத குரங்குகள் 40க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியுள்ளது. இந்நிலையில் மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் வாழைப்பழங்களுடன் வந்து குரங்குகளை சிறை வைத்தனர். பொன்மலை பகுதி இது. பொன்மலை பகுதி 36வது வார்டுல குரங்குகள் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு எங்க மாவட்ட வன அலுவலகத்தில் புகார் கொடுத்ததன் பேர்ல நாங்க இன்னைக்கு காலைல கூண்டு எடுத்து ஆளுங்க கூண்டு வச்சு இப்போ ஒரு 15 குரங்குகளை பிடிச்சிருக்காங்க. இங்க குரங்கு மக்களால் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்ப காலைல வந்து பிடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. 2 வருஷமா குரங்கு தொல்லை எங்க ஏரியால ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. நாங்க இந்த மாதிரி போன் பண்ணோம், ரொம்ப தொல்லை பண்ணுது, இப்ப சீட்லாம் உடைக்குதுன்னு போன் பண்ணோம். வந்து பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீராத தொல்லை தந்த குரங்குகள் சிறைப்பிடிக்கப்பட்டதால் இப்பகுதி வாசிகள் நிம்மதியடைந்துள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,664 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,458 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,630 ரூபாயாக இருந்தது. கோவை அரசு பள்ளியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இசை ஆசிரியை தனது மாணவிகளுக்கு இசை நுணுக்கங்களை கற்றுத் தருவதில் காண்போரை கவர்ந்து வருகிறார். பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம், எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கின்பம். பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம், எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வு. கோவை மாவட்டம் துடியலூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இசை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் விஜயகுமாரி. பிறந்தது முதலே பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளியான விஜயகுமாரி தமிழ் ஆசிரியையாக இருந்தாலும் இசை ஆசிரியையாக அரசு பணி பெற்று தனது கற்பித்தல் மூலம் மாணவர்களை கவர்ந்து வருகிறார். அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க, இப்படி குனிஞ்சிட்டு இப்படி ரொம்ப அப்படிதான் போவாங்க. ரொம்ப பெண்கள்னாவே அடுப்பூத்த பெண்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை எதிர்த்து பாரதியார் என்ன பண்ணாரு, பெண்களுக்காக நிறைய குரல் கொடுத்தார். பெண்கள் நிறைய இடத்துல அது யார் பேசி திருப்பிட்டு இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மலை பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல நாங்க வந்து பிறந்தேன். எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அதுல 10 பேர், எங்க குடும்பத்துல 10 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல நானும் ஒரு குழந்தையா பிறந்தேன். அது பிறவியிலிருந்தே பார்வையற்றவளா பிறந்தேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு பெண்ணாவும் நான் பிறந்துட்டேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு வந்து நான் பார்வை இல்லாம பிறந்தது வந்து ரொம்ப பிளஸ்ஸா தான் இருக்கு. ஏன்னா நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. போராட்டங்கள் வர 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 நிறைய தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய தைரியத்தோடு கூட வாழ்றதுக்கு இது வந்து பிளஸ்ஸா தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னரே இப்பணி கிடைத்தது என்று கூறும் விஜயகுமாரி தனது பணி மீதான அபரிமிதமான நேசிப்பை கொண்டுள்ளவர். சமூகத்தில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எதிரான போக்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுவா பெண்கள்னாவே ரொம்ப பிரச்சனைகள், அதாவது நார்மலா பெண்களுக்கு வந்து எப்படிப்பட்ட எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற பெண்களுக்கும் ஆண் ஆதிக்கத்தினால நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா நம்ம பொதுவா பார்வையற்றவர்கள் வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. அதாவது முதல்ல வந்து தன்னம்பிக்கையா இருக்கணும். எதனாலும் தோல்விகள் எத்தனை இன்னைக்கு பார்வையற்றவர்களுக்கு வராத துன்பமே கிடையாது. ஏன்னா அவங்க சமூகத்துல புறக்கணிக்கப்படுறாங்க. எப்படியாவது கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும், இசையில சாதிக்க முடியும் நினைச்சேன். அதே போல நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிலாம் கிடைச்சது. ஸோ
ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிச்சயமா நம்மள தேடி வராது, நம்ம வாய்ப்புகளை தேடி வரணும். பார்வையற்றவர்களுக்காக நடத்தப்படுகிற சங்கங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சங்கங்களை அணுகி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து சாதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். பள்ளி வேலை நாட்களில் தினமும் காலை 11 மணிக்கு இங்கு இசை அருவி கொட்டுகிறது. மாணவிகளும் ஆர்வமுடன் கற்றுக்கொள்கின்றனர். மாற்றுத்திறனாளியாக இருந்தும் தான் திறமை பெற்றது மட்டுமின்றி திறமைசாலிகளை உருவாக்கும் விஜயகுமாரி பாராட்டுக்குரியவரே. டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.